தமிழ்நாட்டில் 2 இடங்களில் வெயில் சதத்தை கடந்து சுட்டெரித்தது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 100.76 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், கரூர் பரமத்தியில் 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகி உள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக வெப்பம் அதிகரித்து வருகிறது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி தமது எக்ஸ் தளத்தில் வீடியோ பதிவுடன் கூடிய வாழ்த்து செய்தியை வெளியிட்டுள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தில் பெண் சக்தி முன்பாக தலைவணங்குவதாக தெரிவித்துள்ள மோடி, தமது அரசு எப்போதும் பெண்களுக்கு அதிகாரமளிக்கும் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடியின் சமூக வலைதள பக்கங்களை நாள் முழுவதும் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த 6 பெண்கள் கையாண்டனர். தமிழ்நாட்டை சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி, ஒடிஷாவை சேர்ந்த அணு விஞ்ஞானி எலினா மிஸ்ரா உள்ளிட்ட 6 பெண்களும் தாங்கள் சந்தித்த சவால்கள் மற்றும் சாதனைகள் குறித்து பதிவிட்டு வருகின்றனர். பெண்கள்தான் சமூகத்தின் முதுகெலும்பு என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மகளிர் தின வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், பெண்களின் வலிமையும் அவர்களது குரலும் தான் எதிர்காலத்தை வடிவமைப்பதாகவும் புகழாரம் சூட்டியிருக்கிறார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் வயநாடு எம்பியுமான பிரியங்கா காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமது எக்ஸ் தள பதிவில், விடுதலை போராட்டம் முதல் நாட்டின் அனைத்து துறைகளிலும் பங்கேற்ற பெண்கள் தங்களது வலிமையான தலைமை பண்பை நிரூபித்துள்ளனர் என பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மகாராஷ்டிராவில் ஒரு வந்தே பாரத் ரயில் முற்றிலும் பெண் ஊழியர்களால் இயக்கப்பட்டது. இந்திய ரயில்வே வரலாற்றில் முதல் முறையாக மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்தில் இருந்து சிர்டி சாய்நகர் ரயில் நிலையம் வரை செல்லும் வந்தே பாரத் ரயில் இப்படி பெண் லோகோ பைலட்டுகளால் இயக்கப்பட்டது. சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ வெளியிட்டு மகளிர் தின வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திமுக ஆட்சியில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக முன்னெடுக்கப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். மேலும் மகளிர் முன்னேற்றத்திற்கான பல்வேறு புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். 250 மகளிருக்கு ஆட்டோக்கள், மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்த அவர், ஈரோடு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் பயோமெட்ரிக் நுழைவு முறையுடன் புதிய தோழி விடுதிகள் கட்டித்தரப்படும் என்றார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் கட்சியின் பெண் நிர்வாகிகளுடன் இணைந்து கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார். பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு தவம் இருப்பதாக அண்ணாமலை குறிப்பிட்டது அதிமுக இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மகளிர் தின கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கூட்டணி தொடர்பாக 6 மாதம் கழித்து முடிவெடுக்கப்படும் என பதிலளித்தார். தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுப்பதாக யார் சொன்னது என இபிஎஸ் கூறியது பற்றிய கேள்விக்கு பிரேமலதா விஜயகாந்த் கையெடுத்து வணங்கிவிட்டு பதில் சொல்லாமல் புறப்பட்டு சென்றார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இதுகுறித்து செய்தியாளர்கள் 2 முறை கேள்வி எழுப்பியும் பதிலளிக்கவில்லை. மகளிர் தினத்தை ஒட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது எக்ஸ் தளத்தில் வீடியோ வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் 2026இல் மாற்றத்தை ஏற்படுத்தி மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்று தெரிவித்த அவர், திமுக அரசு மகளிரை இப்படி ஏமாற்றும் என்று எதிர்பார்க்கவில்லை என்று நேரடியாக விமர்சித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் குற்றங்களை திமுக அரசு தடுக்க தவறியதாக குற்றம் சாட்டி தவேக மகளிர் அணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அண்ணா சாலை பின்னி ரோடு பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என கூறி திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். வெற்றிக் கழகத்தின் சார்பில் வைக்கப்பட்ட பேனரில் We Stand Against Women Harassment என்ற வாசகத்திற்கு பதிலாக We Stand for Women Harassment என பெண்கள் துன்புறுத்தலுக்கு நாங்கள் துணை நிற்கிறோம் என்ற பொருளில் வாசகம் இடம்பெற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியது. வேலூர் கிழக்கு மாவட்ட தவேக சார்பில் விருதம்பட்டில் பெண்கள் மீதான தொடர் வன்முறைக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் இந்த பேனர் வைக்கப்பட்டது.
முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. வரும் மார்ச் 10ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் திமுகவினரின் செயல்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் வரும் 12ஆம் தேதி திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுசீரமைப்பு, ஹிந்தி திணிப்பு போன்றவற்றை கண்டித்து பொதுக்கூட்டம் நடைபெறும் நிலையில் திருவள்ளூரில் நடைபெறும் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றுகிறார். 2025-26 கல்வியாண்டிற்கான நீட் தேர்வு வரும் மே 4ஆம் தேதி நடைபெறும் நிலையில் நாடு முழுவதும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் நீட் தேர்வு எழுத விண்ணப்பித்துள்ளனர். மாணவர்கள் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை தங்கள் விண்ணப்பங்களில் திருத்தங்களை செய்து கொள்ளலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. 128 மெட்ரோ நிலையங்களை அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக சென்னை மெட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. பூந்தமல்லி புறவழி சாலை போரூர் சந்திப்புக்கு இடையிலான உயர்மட்ட வழித்தடம் அமைக்கும் பணிகள் முடிவடைந்ததாக தெரிவித்துள்ளது. மேலும் 2ஆம் கட்டத்தில் 118.9 கிலோமீட்டர் நீளத்திற்கு மெட்ரோ நிலையங்கள் அமைக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. சென்னை கடற்கரையில் இருந்து தாம்பரம் வரை செல்லும் புறநகர் ரயில்கள் ஞாயிற்றுக்கிழமை ரத்து செய்யப்படுவதால் மாநகர போக்குவரத்து கழகம் கூடுதல் பேருந்துகளை இயக்க உள்ளது. தாம்பரத்தில் இருந்து பிராட்வேக்கு 25 பேருந்துகளும், கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து பிராட்வேக்கு 20 பேருந்துகளும் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுவரையறை செய்யப்பட்டால் தென் மாநிலங்கள் 26 மக்களவை தொகுதிகளை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போதுள்ள 129 தொகுதிகள் 103ஆக குறைந்துவிடும் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கான ஆயத்த பணிகளை முடித்துவிட்டதாக கர்நாடக அரசு அறிவித்துள்ள நிலையில் அதற்கான அனைத்து அனுமதிகளையும் மத்திய அரசு உடனே ரத்து செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு தீவிரமாக முயன்று வரும் நிலையில் அதனை தடுக்காமல் மத்திய அரசும் தமிழக அரசும் வேடிக்கை பார்ப்பதாக கண்டித்துள்ளார். யுக்ரைன் மீதான போரை நிறுத்த ரஷ்யா தீர்மானித்துள்ளதாகவும் அதற்காக ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தையை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் ரஷ்யாவுக்கான இந்தியா தூதர் டெனிஸ் அலிபோவ் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடந்த இந்தியா டுடே கான்க்ளேவ் நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த அவர், ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்பின் நிர்வாகம் சரியான சமிக்ஞைகளை காட்டுவதாக கூறினார். சுமார் 2 ஆண்டுகளாக இனக்கலவரங்களால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூரில் பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்புடன் பேருந்துகள் இயக்கப்பட்டன. அப்போது பேருந்தை மறித்து போராட்டம் நடத்திய குக்கி அமைப்பினருக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல் வெடித்ததால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரிடம் லஞ்சம் வாங்கிய கர்நாடக மாநில ஆர்டிஓவிடம் சமூக ஆர்வலர் ஒருவர் வாக்குவாதம் செய்து அந்த பணத்தை பெற்றுக் கொடுத்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த லாரியை புரோக்கர்களை வைத்து நிறுத்தி பெண் ஆர்டிஓ ஒருவர் லஞ்சம் வாங்கியதை அதே பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவர் செல்போனில் வீடியோ எடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஜம்மு காஷ்மீரின் டோடா மாவட்டத்தில் ரம்யமாக காட்சி தரும் பனிமலைகளை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். வெண் பனிமலை மீது சூரியனின் கதிரொளி பரவிய இயற்கை எழில் கொஞ்சும் காட்சி சுற்றுலா பயணிகளை கவர்ந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்துள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 64,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 10 ரூபாய் உயர்ந்து 8,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் வரும் 11ஆம் தேதி 12 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 11ஆம் தேதி குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது.
புரட்சிக் கழக தலைவர் விஜய் கலந்து கொண்ட இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவில் அவரது பாதுகாவலர்களால் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் ஒளிப்பதிவாளர் கருப்பையா தாக்கப்பட்டதற்கு மாற்றத்திற்கான ஊடகவியலாளர்கள் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் ஒளிப்பதிவாளரிடம் பாதுகாவலர்கள் அநாகரிகமாக நடந்து கொண்டதையும் வன்மையாக கண்டித்துள்ளது. கிருஷ்ணகிரி அருகே பள்ளி நிகழ்ச்சியில் ஜாதி அடையாளத்துடன் மாணவர்கள் நடனமாடிய விவகாரத்தில் தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மிட்டாய், பிஸ்கெட் கொடுத்து ஏமாற்றி மாணவர்களை மும்மொழி கொள்கை கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்திட வைக்கும் செயல்களில் பாஜக ஈடுபடக்கூடாது என தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் சாலை விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் அறிவித்த 3 லட்சம் ரூபாய் நிதி உதவியை அமைச்சர் நாசர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினர். அப்போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் அரசு வேலை கேட்டு அமைச்சர் நாசரிடம் கோரிக்கை விடுத்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிவிட்டு சென்றார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள் மற்றும் பொதுமக்களை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். இறந்தவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க கோரியும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களை போலீசார் கைது செய்து காவலர் விடுதியில் தங்க வைத்தபோது அங்கு சென்ற செய்தியாளரை உள்ளே விடாமல் காவல் ஆய்வாளர் ஞானசேகர் வெளியே தள்ளிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் PV ரமணாவை மட்டும் போலீசார் உள்ளே அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. தந்தை பெரியாரை ஈவே ராமசாமி என அழைத்த தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கும் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் ஆளுநர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளை நடத்தவிடப் போவதில்லை என தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழக DGP மற்றும் ஆளுநரின் செயலர் ஆகியோருக்கு தந்தை பெரியார் திராவிடர் கழக துணைத் தலைவர் வழக்கறிஞர் S துரைசாமி கடிதம் எழுதியிருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரை அடுத்த ஆனம்பாக்கம் பகுதியில் பயிர்களை சேதப்படுத்தி வரும் காட்டுப்பன்றிகளை பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தொடர்ந்து காட்டுப்பன்றிகள் அட்டகாசம் செய்து வருவதாகவும் இதுகுறித்து புகார் அளித்தும் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் அடுத்த மாதனங்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் 2025 மாணவிகள் பிங்க் நிற ஆடை அணிந்து இன்ஃபினிட்டி வடிவில் நின்றபடி உலக சாதனை படைத்தனர். பெண்களின் திறமைக்கு எல்லையில்லை என்பதை குறிப்பிடும் வகையில் இந்த உலக சாதனை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. சென்னையை அடுத்த குன்றத்தூர் ஒன்றியத்தில் உள்ள கலேடிப்பேட்டையில் உள்ள அம்பேத்கர் விளையாட்டு திடலில் தொல்லியல் துறையினர் அளவீடு செய்ய வந்ததை கண்டித்து மக்கள் திரண்டனர். சுமார் 8 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இம்மைதானம் தொல்லியல் துறையின் கீழ் வருவதால் அளவீடு செய்ய அதிகாரிகள் வந்துள்ளதாக தகவல் பரவியதை அடுத்து மக்கள் திரண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தேசிய லோக் அதாலத் நீதிமன்றம் நடைபெற்றது. இதற்கு நீதிபதிகள் மணிஷ்குமார், ஆண்டனி ரிசர்ச் தலைமை தாங்கிய நிலையில் குடும்ப பிரச்சனைகள் தொடர்பான வழக்குகளில் சமரசம் ஏற்படுத்தப்பட்டு பிரச்சனைகள் சுமூகமாக தீர்க்கப்பட்டன. கோவை மாவட்டம் காளையனூர் பகுதியில் காட்டு யானைகள் தோட்டத்தின் கதவை உடைத்துக் கொண்டு சென்ற CCTV காட்சி வெளியாக இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இருந்து தினசரி வனவிலங்குகள் உணவு தேடி ஊருக்குள் வருவது வழக்கம். இந்த நிலையில் காளையனூர் பகுதியில் ராமலிங்கம் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் கேட்டை உடைத்துக் கொண்டு வெளியே சென்றன. செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூர் KK சாலையில் மகளிர் தினத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தவிக நிர்வாகிகளுக்கும் போலீசாருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கோரி தவிகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது அனுமதிக்கப்பட்ட நேரத்தை அவர்கள் தாண்டியதால் காவல்துறையினர் புறப்பட கூறிய போது வாக்குவாதம் ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இளைஞரை கல்லால் அடித்து கொலை செய்து இருசக்கர வாகனத்தோடு வைத்து தீ வைத்து எரித்த மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நாகர்கோவில் இந்து கல்லூரியின் பின்புறம் 40 வயது மதிக்கத்தக்க நபர் இருசக்கர வாகனத்தோடு எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் மாவட்ட SP நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு விசாரணையை தீவிரப்படுத்த இருக்கிறார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே பாலம் கட்டும் பணிக்காக மின் கம்பத்தில் இருந்து மின்சாரம் திருடப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ட்ரில்லிங் மற்றும் மோட்டாருக்கு தேவைப்படும் மின்சாரம் அருகில் உள்ள மின்கம்பத்தில் இருந்து கொக்கி போட்டு திருடப்படுவதாக கூறப்படுகிறது.
புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே 3 வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்ட விபத்தில் 4 பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருமயத்தில் இருந்து வந்து கொண்டிருந்த டாடா ஏஸ் வாகனம் மீது எதிர் திசையில் வேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து நேருக்கு நேர் மோதியது. இதனால் டாடா ஏஸ் வாகனத்திற்கு பின்னால் வந்த மற்றொரு காரும் விபத்தில் சிக்கியது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் கஞ்சா போதை கும்பலால் உயிருக்கு ஆபத்து என சட்டக்கல்லூரி மாணவி வெளியிட்டிருக்கும் வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேகேப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாணவி அப்பகுதியில் உள்ள கஞ்சா போதைக்கு அடிமையான இளைஞர்கள் சிலர் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த நிலையில் அதனை அவர் தட்டி கேட்டதால் வாளியால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. மகளிர் தினத்தை ஒட்டி சங்கரன் கோவிலில் தவேக சார்பில் நடத்தும் விழிப்புணர்வு பேரணிக்கு அனுமதி வழங்கப்பட்ட இடத்திற்கு முன்னதாக இருந்து ஊர்வலமாக வந்தவர்களை காவல் ஆய்வாளர் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடத்த தவேகவினருக்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் அனுமதி வழங்கப்பட்ட இடத்திற்கு முன்னதாக இருந்து ஊர்வலத்தை தொடங்கினர். தூத்துக்குடி பழைய துறைமுகத்தில் இருந்து மாலத்தீவுக்கு சிறிய ரக கப்பலில் கடத்தி செல்லப்பட்ட சுமார் 80 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை மத்திய வருவாய் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் நடுக்கடலில் வைத்து பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கப்பலில் இருந்து இந்தோனேஷியாவைச் சேர்ந்த 2 பேர் உட்பட 9 பேரிடமும் கடத்தலுக்கு உதவியாக இருந்ததாக கூறப்படும் 2 பேர் என மொத்தம் 11 பேரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அடைக்கப்பட்டி பகுதியில் உள்ள அரசு பள்ளி கட்டடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் பள்ளி ஓராண்டாக பூட்டி கிடக்கும் நிலையில் மாணவர்கள் அங்கன்வாடி கட்டடத்தில் பயின்று வருகின்றனர். கடந்த ஆண்டு பள்ளி கட்டடத்தின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சிகள் இடிந்து விழுந்ததால் கட்டடம் பூட்டப்பட்டது. இதனால் புதிய கட்டடம் கட்டித்தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருக்கானூர்பட்டியில் புனித அந்தோணியார் ஆலய பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. 6 சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் 600 காளைகளும் 350 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை அடக்கும் வீரர்களுக்கும் அடங்காமல் ஆட்டம் காட்டிய காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு அருவியில் 12 நாட்களுக்கு பிறகு குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி அளித்தனர். கடந்த மாதம் 24ஆம் தேதி முதல் புலிகள் கணக்கெடுப்பு பணிகள் காரணமாக அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்தனர். மார்ச் 3ஆம் தேதி முதல் அருவியில் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்படும் என தெரிவித்த நிலையில் திடீரென பெய்த மழையின் காரணமாக தடை நீட்டிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த இரட்டையர் கைது செய்யப்பட்டனர். ஒக்கரையைச் சேர்ந்த ஹரிஷ் மற்றும் ஹரிஹரன் என்ற இரட்டையர் இருவரும் அக்கா தங்கையான 2 சிறுமிகளை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக முசிறி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே புதுக்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஞானியார் குடியிருப்பு பகுதியில் குடிநீர் கலங்கிய நிலையில் வருவதால் சுகாதார சீர்கேடு மற்றும் தொற்று நோய் பாதிப்பு ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். 10 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வந்ததாகவும் தற்போது அந்த குடிநீரும் பயன்படுத்த முடியாத அளவிற்கு உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். மொழியின் பெயரால் நாட்டின் பன்முகத்துவத்தை சிதைத்து பாஜக அரசியல் ஆதாயம் தேடுவதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருந்து கொண்டே பாஜகவை சார்ந்தவர்கள் தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிராக செயல்படுவது வன்மையான கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தை அடுத்த மருதவஞ்சேரி பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என மாணவிகள் கோரிக்கை வைத்த நிலையில் உடனடியாக அகற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். இதனையடுத்து அப்பகுதி மக்கள் துணை முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரத்தில் பணிக்கு செல்லும் பெண்களுக்கான விடுதி இந்த ஆண்டு முதல் தொடங்கப்படும் என அம்மாவட்ட ஆட்சியர் சிம்ரன் ஜீத் சிங் காலோன் தெரிவித்துள்ளார். மகளிர் தின விழாவில் பங்கேற்று பேசிய அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ள நிலையில் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேடசந்தூரில் சாமி சிலைகள் அமைப்பது தொடர்பான பிரச்சனையில் இந்து முன்னணியினர் கைது செய்யப்பட்ட நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை வழியாக மணப்பாறை செல்லும் வாகனங்கள் அனைத்தும் சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன. வாகனங்களில் இந்து முன்னணியினர் செல்கின்றனரா என போலீசார் கண்காணித்து வருகின்றனர்.
விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அடுத்த அரசகுளம் பகுதியில் விவசாய நிலத்தில் சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் கைது செய்தனர். வண்டிப்பாதையை ஆக்கிரமித்துள்ளதாக கூறி வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்ததால் ஆவேசமான விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக வைக்கப்பட்டிருந்த 4 குடும்பங்களைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். தகவல் கிடைத்ததன்படி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவினர் அவர்களை மீட்டு கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் ஆட்சி பெண்களுக்கான ஆட்சியாக பாதுகாப்பானதாக உள்ளது என தெரிவித்துள்ள அமைச்சர் கீதா ஜீவன், ஆனால் பெண்களின் பாதுகாப்பு குறித்து எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு பொய்யை பரப்பி வருவதாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பெண்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதால் தான் குற்றங்கள் தொடர்பாக தைரியமாக புகார் அளிக்க முன்வருவதாக தெரிவித்திருக்கிறார். கோவையில் தனியார் நாளிதழ் அலுவலகத்திற்கு இமெயில் மூலமாக வந்த வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து அங்கு போலீசார் மோப்பனாய் உதவியோடு சோதனை நடத்தினர். சக்தி வாய்ந்த மொபைல் RDX வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக வந்த இமெயிலை தொடர்ந்து அங்கு நடைபெற்ற சோதனையில் வெடிகுண்டுகள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஹஷ்பர் நிறுவனம் சார்பில் சமுதாயத்தில் பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக வாக்குத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை பெசன்ட் நகரில் நடைபெற்ற வாக்குத்தான் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் பங்கேற்ற நிலையில் மார்பக புற்றுநோய் அறிகுறிகளை கண்டறியும் மேமோகிராபிக் பரிசோதனை இலவசமாக செய்யப்பட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக திகழ்வதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறினார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் உருவாக வேண்டும் என்றால் திமுக அரசாங்கம் தூக்கி எறியப்பட வேண்டும் என்றார். மயிலாடுதுறையில் உள்ள கலைஞர் நகரில் இறுதி ஊர்வலத்தின் போது பட்டாசு வெடித்ததில் குடிசை வீடு தீப்பற்றி எரிந்தது. பிரம்மராயன் என்பவரது குடிசை வீடு தீப்பற்றி எரிந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தோல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுமி ஆதார் அட்டை பெற முடியாமல் தவித்து வருவதாக அவருடைய தாய் வேதனை தெரிவித்துள்ளார். மழையூரைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு மாணவியான திவ்யா சிறு வயதிலிருந்தே தோல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவரது கைரேகை கருவழியை பதிவு செய்து ஆதார் கார்டு எடுக்க முடியாமல் இருந்துள்ளது. இதனால் பரிசு தொகையை கூட வங்கிக் கணக்கில் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தாம்பரம் மாநகர காவல்துறை சார்பாக நடைபெற்ற மாரத்தான் போட்டியை நடிகை ஸ்னேகா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் மொடக் தலைமையில் செங்கல்பட்டு மாவட்டம் காணத்தூர் பகுதியில் இருந்து தொடங்கிய மாரத்தான் முட்டுக்காடு படகு குளம் வரை சென்று மீண்டும் தொடங்கிய இடத்தில் முடிந்தது. இந்திய கடலோர காவல்படை மற்றும் DRI கூட்டு நடவடிக்கையில் சுமார் 33 கோடி ரூபாய் மதிப்புடைய கஞ்சா எண்ணெய் பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கடந்த 5ஆம் தேதி மாலை தூத்துக்குடியில் இருந்து மாலத்தீவு நோக்கி சென்ற இழுவை படகை சோதனை செய்த அதிகாரிகள் அதில் இருந்து 30 கிலோ எடை கொண்ட கஞ்சா எண்ணெய் பாக்கெட்டுகளை கைப்பற்றினர். சென்னை குன்றத்தூரில் சாலையை கடக்க முயன்ற மூதாட்டி எய்ச்சர் லாரி மோதி பரிதாபமாக உயிரிழந்தார். முன்னதாக மூதாட்டி மீது மோதிவிடாமல் இருப்பதற்காக எய்ச்சர் லாரி ஓட்டுநர் திடீரென பிரேக் பிடித்ததால் அதன் பின்னால் எம்சன் ஏற்றி வந்த சரக்கு லாரி எய்ச்சர் லாரியின் பின்புறம் பயங்கரமாக மோதியது. இதனால் சரக்கு லாரியின் ஓட்டுநர் மகேந்திரனுக்கு 2 கால்களிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டது. கானா பாடகி இசைவாணியை மிரட்டியதாக பாஜக நிர்வாகி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இசைவாணி கடந்த 2017ஆம் ஆண்டு ஐயம் சாரி ஐயப்பா என்ற பாடல் ஒன்றை பாடியிருந்தார். இந்த வீடியோ சில மாதங்களுக்கு முன்பாக ஐயப்பனை அவமதிப்பு செய்ததாக வைரலாக்கப்பட்டது. இதனால் சமூக வலைதளம் மற்றும் தொலைபேசி மூலமாக பாடகி இசைவாணியை தொடர்பு கொண்டு ஜாதி பெயரை சொல்லி பாலினம் ரீதியாக மிரட்டல் விடுத்த ரவிச்சந்திரன், சதீஷ்குமார், பிரகஸ்பதி ஆகியோரை கைது செய்தனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் பெண் காவல்துறை அதிகாரிகள், பெண் காவலர்கள், பள்ளி, கல்லூரி மாணவிகள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். குருஸ் பெர்னாந்து சிலை முன்பு துவங்கிய மாரத்தான் போட்டி ரோஜ் பூங்காவில் நிறைவடைந்தது.
வேலூரில் அரசினர் பாதுகாப்பு இடத்தில் இருந்து தப்பி ஓடிய சிறுவனை 2 தனிப்படைகளை அமைத்து காவல்துறையினர் தேடி வருகின்றனர். குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் சிறார்களை கண்காணிக்கும் அரசினர் பாதுகாப்பு இடம் வேலூர் காகிதப்பட்டறை பகுதியில் செயல்பட்டு வருகிறது. இங்கு திருட்டு வழக்கில் கைதாகி அடைக்கப்பட்டிருந்த மதுரையைச் சேர்ந்த 18 வயது சிறுவன் தப்பி சென்றிருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே தாய் மற்றும் சகோதரிகளை தகாத வார்த்தைகளால் திட்டிய நபரை இளைஞர்கள் கொலை செய்து உடலை கிணற்றில் வீசிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கருவேப்பம்பூண்டியைச் சேர்ந்த பழனி கடந்த வாரம் ஏற்பட்ட வாய் தகராறில் அதே பகுதியைச் சேர்ந்த அகத்தியன் என்பவனின் தாய் மற்றும் சகோதரிகளை தரக்குறைவாக பேசியதாகவும் இதனால் இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது. மதுரை மாவட்டம் மேலூரில் முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பெண்கள் காலிக்குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலூர் நகராட்சிக்குட்பட்ட 6வது வார்டான சந்தைப்பேட்டை மற்றும் வஉசி நகர் பகுதியில் கடந்த 6 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் பதறாகி போனதால் தமக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். மாதானம் கிராமத்தில் முருகன் என்ற விவசாயி 19 ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்தார். ஆனால் அறுவடைக்கு பிறகு வீட்டிற்கு எடுத்துச் சென்று பார்த்தபோது நெல் மணிகள் காய்ந்து பதறாகி காணப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சக்குடி முப்புலி சுவாமி கோவில் மாசி உற்சவத்தை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 800 காளைகளும் 300க்கும் மேற்பட்ட வீரர்களும் பங்கேற்றனர். முன்னதாக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளுக்கும் நடப்பாண்டு பரிசுகள் எதுவும் வழங்கப்படவில்லை. அதற்கு பதிலாக காளைகளுக்கும் வீரர்களுக்கும் வேட்டி துண்டு மட்டுமே வழங்கப்பட்டது. மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னை தண்டையார்பேட்டையில் அதிமுக சார்பில் கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதோடு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அதிமுக வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் வழங்கினார். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு காசோலைகளை வழங்கினார். அதில் 352 பயனாளிகளுக்கு 3,73 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேரூராட்சிக்கு சொந்தமான வாரச்சந்தையில் அமைந்துள்ள ஆடுகள் வதை செய்யும் கூடம் 50 ஆண்டுகளை கடந்து விட்டதால் மிகவும் சிதிலமடைந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழுவது போல் ஆபத்தான நிலையில் உள்ளது. தகரத்தால் ஆன மேற்கூரைகள் முழுவதும் துருப்பிடித்து ஓட்டை உடைசல்களுமாக காட்சியளிப்பதோடு சுற்றுச்சுவர்கள் ஜன்னல்களும் சேதமடைந்துள்ளன. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக மாணவர்களிடம் கையெழுத்து பெறும் பாஜக உண்மையாகவே தமிழக மாணவர்கள் மீது அக்கறை இருந்தால் மத்திய அரசிடம் நிதியை பெற்றுத்தர முயற்சி செய்ய வேண்டும் என அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடத்துபவர்களை மக்களே வெகுண்டு எதிர்க்கும் நிலை தமிழ்நாட்டில் உருவாகிவிடும் என எச்சரித்திருக்கிறார். 2023க்கு பிறகு முதன்முறையாக நாட்டில் உணவு பணவீக்கம் 5% விடவும் குறையும் என யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி நாட்டின் ஒட்டுமொத்த சில்லறை பணவீக்கம் பிப்ரவரி மாதம் 4% விடவும் குறைவாக இருக்கும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காய்கறிகளின் விலை கணிசமாக குறைந்து வருவதால் இது சாத்தியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாஷிங்டனில் நடைபெற்ற அமெரிக்க அரசின் கேபினெட் கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோவிற்கும் டிரம்பின் ஆலோசகர் எலன் மஸ்கிற்கும் இடையே கடும் வார்த்தை போர் ஏற்பட்டதாகவும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலையிட்டு சமாதானப்படுத்தியதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. டிரம்பின் வழிகாட்டலின்படி அமெரிக்க பெடரல் அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை அதிரடியாக குறைக்கும் வேலைகளில் எலன் மஸ்க் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். அமெரிக்காவில் பெடரல் அரசின் ஊழியர்களை ட்ரம்ப் நிர்வாகம் சட்டவிரோதமாக டிஸ்மிஸ் செய்து வருவதாக கூறி 20 மாநில நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. அரசின் செலவினத்தை குறைக்கப் போவதாக கூறி உலக மெகா கோடீஸ்வரர் எலான் மஸ்கின் தலைமையில் தனித்துறையை ஏற்படுத்தியுள்ள அதிபர் ட்ரம்ப் ஆயிரக்கணக்கான பெடரல் அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்து வருகிறார். அமெரிக்க பொருட்களின் இறக்குமதி மீதான வரியை குறைக்க இந்தியா முன்வந்துவிட்டதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதுவரை அமெரிக்க இறக்குமதிக்கு இந்தியா மிகையான வரி விதிப்பை நடத்தி வந்ததை தாம் அம்பலப்படுத்தியதாகவும் அதன் விளைவாக வரிகளை குறைக்க இந்தியா ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் தெரிவித்ததாக செய்தி நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது.
அர்ஜென்டினாவில் துறைமுக நகரங்களை புரட்டி போட்ட புயல் காரணமாக வீடுகள் மற்றும் வாகனங்கள் தண்ணீரில் மிதப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் ஆறு போல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் உள்ளிட்ட வாகனங்கள் சேதமடைந்தன. ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் கரையை கடந்த ஆல்ஃபிரட் புயல் காரணமாக நியூ சவுத் வேல்ஸ் பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக மாறியுள்ள ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் சாம்பியன்ஸ் டிராபியின் இறுதிப் போட்டி சென்னை மெரினா மற்றும் பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரைகளில் பெரிய திரையில் ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது. எனவே இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டியை காண மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளனர். லண்டனில் தனது முதல் சிம்போனியை அரங்கேற்றம் செய்யும் இசைஞானி இளையராஜாவிற்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் ரஜினிகாந்த், பண்ணைப்புறத்தில் ஹார்மோனியம் வாசித்த கைகள் இன்று லண்டனில் சிம்போனி படைக்கிறது என பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். மேலும் இளையராஜாவை வழக்கமாக அழைப்பது போல சாமி என குறிப்பிட்டு தங்களால் இந்தியாவிற்கே பெருமை என பாராட்டு தெரிவித்திருக்கிறார். சூர்யா நடிப்பில் உருவாகி வரும் ரெட்ரோ திரைப்படம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என்று மீண்டும் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் உறுதியாக தெரிவித்துள்ளார். பெருசு படத்தின் டீசர் வெளியிட்ட விழாவில் பேசிய அவர் ரெட்ரோ திரைப்படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். என்னுடைய சூப்பர் ஸ்டார் உமன் என பதிவிட்டு நயன்தாராவுக்கு அவரது கணவர் விக்னேஷ் சிவன் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். தன்னை லேடி சூப்பர் ஸ்டார் என அழைக்க வேண்டாம் என நயன்தாரா அறிவித்த நிலையில் சூப்பர் ஸ்டார் உமன் என அவர் பதிவிட்டிருக்கிறார். மேலும் அவரது தாய்க்கும் நயன்தாராவின் தாய்க்கும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். நடிகர் அஜித் குமாரின் கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் பலன் கிடைக்கும் என இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அஜித் குமாரின் கார் ரேசிங் வீடியோக்களை பகிர்ந்து கடினமான விடாமுயற்சியுள்ள இந்த விளையாட்டுக்காக தங்களை அர்ப்பணித்து கடினமாக உழைத்தது மிகப்பெரிய விஷயம் என கூறியிருக்கும் அவர் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைக்க வேண்டும் என வாழ்த்தியிருக்கிறார். சுதா கொங்கரா இயக்கும் பராசக்தி திரைப்படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு இலங்கையில் தொடங்கியுள்ளது. இதற்காக விமானம் மூலம் சென்னையிலிருந்து இலங்கைக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் புறப்பட்டு சென்றார். பராசக்தி திரைப்படத்தின் படப்பிடிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பாலிவுட் நடிகை சோனாக்ஷி சின்ஹா ஜடதாரா படத்தின் மூலம் தெலுங்கு சினிமாவில் அறிமுகமாகும் நிலையில் அவரது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை மகளிர் தினத்தை ஒட்டி படக்குழு வெளியிட்டுள்ளது. வெங்கட் கல்யாண் இயக்கி வரும் இந்த படத்தில் சுதீர் பாபு கதாநாயகனாக நடிக்க சோனாக்ஷி சின்ஹா கதாநாயகியாக நடிக்கிறார். படப்பிடிப்பின் போது முழங்காலில் ஏற்பட்ட காயத்தால் 2 மாதங்களாக மிகவும் கொடுமையை அனுபவித்ததாக நடிகை ராதிகா சரத்குமார் பதிவிட்டிருக்கிறார். அறுவை சிகிச்சை செய்து கொண்ட நிலையில் தன்னை தனது கணவர் சரத்குமார் குழந்தையைப் போல கவனித்துக் கொண்டதாக நெகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கிறார். மேலும் மகளிர் தினத்தில் பெண்களுக்கு வாழ்த்து தெரிவித்தவுடன் வலுவாக இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுடரை அருகே உள்ள திருக்கொடுங்குன்றநாதர் கோவிலில் நடிகர் ரஜினிகாந்தின் மகள் சௌந்தர்யா தனது கணவர் விசாகனோடு சாமி தரிசனம் செய்தார். அப்போது கோவிலில் அமைக்கப்பட்ட சிற்பங்கள் மற்றும் அக்கோவில் வழிபாட்டு முறை குறித்து அர்ச்சகர் சௌந்தர்யாவிடம் விளக்கி கூறினார். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் நடைபெற்ற மாசி பிரம்மோற்சவத்தின் 6ஆம் நாள் நிகழ்வில் காமாட்சியம்மன் லட்சுமி சரஸ்வதி தேவியர்களுடன் அருள் பாலித்தார். முத்து சப்பரத்தில் எழுந்தருளிய அம்மனை வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள வெள்ளூர் சிவகாமி அம்பாள் நடுநக்கர் மத்தியபதீஸ்வரர் கோவில் மாசி திருவிழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் கொட்டவாடி ஊராட்சியில் ஸ்ரீ பெரியாண்டிச்சி அம்மன் கோவிலில் மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் புடைசூழ அம்மன் மயானத்திற்கு வந்தவுடன் இரத்த சாதம் படையிலிடப்பட்டது. இதனை குழந்தை பேறு இல்லாத பெண்கள் முண்டியடித்துக் கொண்டு வாங்கி சாப்பிட்டனர். சாம்சங் கேலக்ஸி M06 5G போனின் விற்பனை இந்திய மார்க்கெட்டில் தொடங்கியுள்ளது. 6nm ஆக்டோகோர் மீடியாடெக் டைமென்சிட்டி 6300 சிப்செட், 5000 mAh பேட்டரி மற்றும் 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் போன்ற பல்வேறு அம்சங்களை கொண்ட போனின் ஆரம்ப விலை 9999 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.